இணை வைக்கல, சிறுக்க தவிர எல்லாருமா நாம பண்ணிட்டு இருக்க. நமக்கு பேர் என்ன தெரியுமா? காஃபிர், குஃபுர். நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிராகரிச்சா என்ன? குஃபுர். சிறுக்க மட்டும் இல்ல, குஃபுரையும் தான் மன்னிக்க மாட்டான். இப்லீஸ் என்ன சிறுக்கா வச்சான்? குஃபுர் பண்ணான். அல்லாஹ்வுடைய ஒரே ஒரு கட்டளை, ஆதமுக்கு கட்டுப்படுங்கன்னா செய்ய மாட்டேன்ட்டான். அப்ப நமக்கு பேர் என்ன அப்படின்னா, நம்ம விசாரணை எப்படி இருக்கும் தெரியுமா? நபியை வச்சு விசாரணை இருக்கும். அதுதான் அல்லாஹ் சொல்றான், நபி உங்கள் மீது சாட்சி சொல்லணும், நீங்க நபிக்கு சாட்சி சொல்லணுங்கிறான். அப்ப நபியை வச்சு சாட்சி பண்ணும். அப்ப நபி கிட்ட அரசியல் இருந்தா நம்மகிட்ட அரசியல் இருக்கணும். எல்லாரும் பேசுறாங்கல்ல பயான்கள்ல அன்னலாரின் அரசியல் வாழ்க்கை. அப்ப அன்னலார் ஆன்மீக துறையில் மட்டுமல்ல, அரசியலும் கோலோச்சினார். அப்ப நீயே அவர் அரசியல்ல கோலோச்சினார், நீயே சாட்சி சொல்லிட்டே, உனக்கு எதிராக நீயே சாட்சி சொல்லிட்டு இல்ல. அப்ப நீ என்ன சொல்ற? மார்க்கத்து இஸ்லாம் அரசியல் இல்லைங்கிற. அப்ப வம்பு சண்டைக்கா போனாரு தபுக்கு. தபுக்கு செருப்பு காலில் இல்லாம அத்தனை கிலோமீட்டர் வெயில் காலத்துல நடந்து போறது சாதாரண விஷயம். வம்பு சண்டைக்கா போனாரு. கேட்டா என்னென்னமோ ஃபிட் பண்றாங்க. பத்ரு போற அதுக்கு நடந்துச்சு, இது நடந்துச்சு, ஒண்ணுமே சொல்ல முடியாது. எங்கேயாவது ஒரு நல்ல கொஞ்சம் பிரில்லியண்டா இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவன்கிட்ட போய் உட்காருங்க, உங்க போர்கள்லாம் எதுக்கு நடந்துச்சுன்னு அவன் சொல்லுவான். அவங்ககிட்ட போய் பாடம் கத்துட்டுவாங்க. அதுக்கப்புறமாவது நமக்கு மார்க் என்னங்கிறது புரியும். அப்ப என்ன விஷயம்னா, நமக்கு இருக்கிற தீன், முஸ்லிம்களுடைய தீன், இது ஏற்கப்படாது. தொழுகை ஏற்கப்படாது, நோன்பு ஏற்கப்படாது, தர்மம் ஏற்கப்படாது, எதுவுமே ஏற்கப்படாது.